ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2030வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே நிறைவு 11ஆம் 7ஆம் திருமொழியை அனுபவிக்க ஆரம்பித்து முதல் பாசுரத்தை நேற்றைக்கு நிறைவு செய்தோம். இன்று 2ஆம் பாசுரம். பொன்மலையை போய் கண்டு சேவிக்க முடியாவிட்டாலும் இருந்த இடத்திலிருந்து தங்களை அவன் வயப்படுத்தியபடியை கேட்க செவி சாய்க்கலாமே. அதுவும் செய்யாதவர்களது செவிகள் என்று கூறுவார் உண்டோ? அவை பயனற்ற தொலைகளே என்று இந்த பாடலில் சொல்லுகிறார் ஆழ்வார். முன் பாசுரத்தில் என்ன சொன்னார்? எம்பெருமானை காணாத கண்கள் அல்ல புண்கள் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே அப்படி அவனை, அந்த பொன்மலையை, புள்ளூரும் பொன்மலையை போய் கண்டு சேவிக்க முடியாவிட்டாலும் கூட நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தங்களை அவன் வயப்படுத்தியபடியை கேட்க செவி சாய்க்கலாமே. அவன் புகழ் பாடுவதை கேட்கலாமே. அவனை பாடி ஆடுவதை பாடல்களை கேட்கலாமே. அதுவும் செய்யாதவர்களது செவிகள் என்று கூறுவாருண்டோ? அவை பயனற்ற தொலைகளே என்கிறார் இந்த பாசுரத்தில் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை. நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை. தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை கேளாச் செவிகள் செவியல்ல கேட்டாமே. தக்கணைக்கு மிக்கானை, தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை கேளாச் செவிகள் செவியல்ல கேட்டாமே. நீழ்வான் நீண்டு வளர்வதற்காக, பின்னர் வளர்வதற்காக குரல் உருவாய் சின்ன வாமன உருவிலே நின்று இறந்து மாவலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு இறந்து மாவலி தந்தேன் என்று நீர் ஊற்றி, கமண்டலத்திலிருந்து நீர் ஊற்றி தாரை வார்த்தவுடன் கையிலே வாங்கியவுடன் அந்த மாவலி கொடுத்த மண்ணை தன் தாளால் அளந்து கொண்ட தக்கணைக்கு மிக்கானை, முதல் மரியாதைக்கு உரியவனை, தக்கணைக்கு மிக்கானை, தோளாத மாமணியை. ஒரு ரத்தினம் இருக்கிறது என்றால், ஒரு ரத்தினம் இருக்கிறது, ஒரு கல், அதை ஓட்டை போட்டு அதை மணியாக கோர்த்து நூலாலோ கம்பியாலே கோர்த்து அணிந்து கொள்வது வழக்கம். அப்படி செய்யும் போது அது குறைபடுகிறது அந்த ரத்தினம். அப்படி துளையிட்டு பங்கப்படுத்தாத முழு ரத்தினக்கல் எப்படி ஒளி வீசிக் கொண்டிருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய தோளாத மாமணியை, தொண்டர்க்கு இனியானை, தொண்டர்களுக்கெல்லாம் இனியவனை, அவன் சொல்லுவதை, அவன் பேச்சை, அவன் புகழை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே. அந்த செவிகள் எல்லாம் செவிகள் அல்ல, அவையெல்லாம் 2 துளைகளே என்று சொல்லுகிறார். நீண்டு வளர்வதற்காக வாமன வடிவில் யாகசாலையில் வந்து நின்று மாவலியிடம் 3 அடி மண்ணை யாசித்து பின் திருவிக்கிரமனாக வளர்ந்து தன் திருவடிகளாலே அளந்து கொண்டவனும், முதல் தாம்பூலம் அளிப்பதற்கு, முதல் மரியாதை அளிப்பதற்கு ஏற்ற மேலாருள் மேலானவனும், மேன்மையுடையவன், பரத்துவமுடையவன், அப்படிப்பட்டவனும், ஒளிமழுங்காத நீலமணி போன்றவனும், பக்தர்களுக்கு இனியவனுமான எம்பெருமானது புகழை கேட்க பெறாத காதுகளே அல்ல. இதை நாம் பெரியோரிடம் கேட்டிருக்கிறோம். வாமனமூர்த்தியாய் மகாபலியின் வேள்வி பூமிக்கு சென்றான் எம்பெருமான். இந்திரன் ஆண்டு கொண்டிருந்த மண், அந்த நாடு, அது எம்பெருமானுடைய மண் தான், எம்பெருமானுடைய சொத்து தான். அந்த சொத்தை மாவலி சக்கரவர்த்தி பறித்து கொண்டு போய்விட்டான்.
அப்படி மாவரி சக்கரவர்த்தி பறித்து கொண்டு போய் அவன் வைத்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த பூமியை வாங்குவதற்காக அவன் மிக்க வல்லன்மை உடையவன் என்கின்ற காரணத்தினாலே அவனை தன் சக்கராயுதத்தை உபயோகித்து அவனை கொன்றுவிட்டு அந்த நாட்டை எடுப்பதற்கு எண்ணாத எம்பெருமான் ஒரு வாமன வடிவிலே எல்லோரும் பார்க்கும்படியாக எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள் என்று எழுதுவார். அவ்வளவு அழகான திருவுரு. ஆனால் உலகத்திலேயே குட்டையானவர்கள் என்று சொன்னால் அதை விட இவன் குட்டையாக சென்றான், குரல் உருவாய் சென்றான். சென்று மகாபலியின் வேள்வி பூமியிலே போய் எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று யாசித்து பெற்றவுடன் ஓங்கி வளர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமனாக திருவிக்கிரமனாகி 3 உலகங்களையும் அளந்து கொண்ட பரம பூஜ்யனும் அனுபவித்து ஒளி ஒழுங்காத ரத்தினம் போலே சீர்மை பெற்றிருப்பவனும் அன்பருடைய நெஞ்சிலே இன்புற இருப்பவனுமான எம்பெருமானுடைய திருப்புகழ்களை கேட்பதே செவி படைத்தலுக்கு பயனாதலால் அப்படி கேட்கப் பெறாத செவிகள் செவி அல்ல. நிலத்தில் உள்ள குழிகளுக்கும் அவற்றுக்கும் அந்த காது தொலைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்கிறார். நீழ்வான் குரல் உருவாய். புலி சிங்கம் முதலியவை உடலை சுருக்கி கொண்டு பதுங்கி நிற்பது எப்படி பாய்வதற்காகவோ அப்படியே எம்பெருமானும் நீண்டு வளர்வதற்காகவே குரல் உருவாகினான் என்கிறார். சுருங்க நின்றதனையும் பெருக்க வளருகைக்கு உறுப்பாக என்ற வியாக்கியான ஸ்ரீசுக்தியை அனுபவிக்கலாம். அவர் வியாக்கியானம் உரை எழுதும் போது சொல்லுகிறார், வியாக்கியான சக்கரவர்த்தி, சுருங்க நின்றதனையும் பெருக்க வளர்கைக்கு உறுப்பாக, அதுதான் நீழ்வான் குரல் உருவாய் என்பதற்கு வியாக்கியானம் சொல்கிறார். தக்கணைக்கு மிக்கான். தக்கணை என்றால் தட்சிணை, தட்சிணை என்று சொல்கிறோமா, தட்சிணா என்பது சொல், வட சொல், அது தட்சிணை என்றாயிற்று. அது தமிழுக்கு வரும்போது தக்கணை ஆயிற்று. ஸோ தக்கணைக்கு மிக்கான், தட்சிணைக்கு மிகச்சிறந்தவன் என்றது பரமபூஜ்யன் என்பதை சொன்னபடி தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்திலே இது தெளிவாகும். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்ய முனைந்தார். அப்பொழுது அந்த அனைத்து அரசர்களும் வந்திருந்தார்கள், அனைத்து பெரியவர்களும் வந்திருந்தார்கள், துரோணர் முதலான ஆச்சாரியர்கள் வந்திருந்தார்கள். அனைவரும் இருக்கிற சபையிலே யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்று பார்த்தபோது கண்ணன் எம்பெருமானுக்குத்தான் அந்த முதல் மரியாதை நடந்தது. அவன்தான் அங்கே பரம பூஜ்யனாக இருந்தான் என்பது அந்த மகாபாரத வரலாற்றில் இருந்து தெளிவாகும். தோளாத மாமணியை, ரத்தினத்திற்கு அதிலே ஒரு துளையிட்டு நூல் நுழைத்து அனுபவிக்கப்படுவதாகும். அப்படி அனுபவிக்கப்பட்டு ஒளி குன்ற பெறும் ரத்தினத்தை போலல்லாமல் பெட்டியிலே வைத்து காண வேண்டும்படியான ரத்தினம் போல ஒளி நிறைய பெற்றிருக்கும் தன்மையை சொல்கிறார். தோளாத மாமணியை, தொண்டர்க்கு இனியானை கேளாச் செவிகள் என்றது தொண்டர்க்கு இனியானுடைய சொரூப ரூப குண விபூதி சிறப்புகளை இதிகாசங்கள் புராணங்கள் மூலமாக கேட்க பெறாத செவிகள் என்று பொருளாகும். தொண்டர்க்கு இனியானை கேளா செவிகள், தொண்டர்க்கு இனியானை என்பது ஆகி வந்திருக்கிறது. எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அவனுடைய தொண்டர்க்கு இனியானுடைய புகழ்கள், அவனுடைய சொரூப ரூப குண விபூதி சிறப்புகள் இதிகாசங்கள் புராணங்கள் மூலமாக அறியலாம். அப்படி கேட்க பெறாத செவிகள், செவியல்ல கேட்டாம், கேட்டோமே. சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே என்றார் இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரம் ஆய்ச்சியர் குரவையிலே. இந்த பாடலை நாம் முன்னுரையிலே விரிவாக அனுபவித்திருக்கிறோம். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் பாடியது. அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். நீழ்வான், நீளுகைக்கு முயற்சி செய்தது போலே நின்றபடி, அதாவது சுருக்கி கொண்டு நின்றபடி, பதுங்கிக் கொண்டு நிற்கும் சிங்கம் போல, புலி போல. ஒரு அந்தணனுக்கு அந்தண சிறுவனுக்கு உண்மையாக உபநயனம் நடத்துவதற்கு முன்பாக இளஞ்சிறுவர்களுக்கு நரிப்பு நூல் என்ற பெயரிலே
வெறுமனே பூநூல் போட்டு விடுவார்களாம். இதனை கள்ள பூநூல் என்றும் சொல்லுவார்கள். இது பின்னர் விரைவில் அவனுக்கு உண்மையாக உபநயனம் நிகழும் என்பதற்கு அறிகுறியாக போடப்படுவது. அதுபோல பின்னர் பெரிதும் வளர்வதற்கு முதல் முயற்சியாக சிறிய வடிவத்தோடு எம்பெருமான் வாமனனாக இருந்தான் என்ற கருத்திலே நீளுகைக்கு நரிப்பூநூலிட்டார் போலே நின்றபடி என்று உரையிலே தரப்பட்டிருக்கிறது. நரிப்பூநூலிடல் என்றால் முயலுதல் என்பது அரும்பத உரை. அன்று எம்பெருமான் செய்த புகழ் செயல் அடியவர் கொண்டாடுவதனாலே நீளுமாறு என்றும் பொருள் செய்யலாம். நீழ்வான், நீழ்வதற்காக என்றும் பொருள் செய்யலாம். அந்த செய்யப்போய செயல் இருக்கிறது. வாமனனாக சென்று 3 அடி நிலம் வாங்கி திருவிக்கிரமனாக உலகெல்லாம் அளந்தான் அல்லவா. 2 அவதார சிறப்புகள் அங்கே இருக்கின்றன. அந்த புகழ் செயல் அடியவர்கள் கொண்டாடி கொண்டே இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா. அது நீளுமாறு என்றும் பொருள் செய்யலாம். தமிழிலே அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. ஒரே வார்த்தைக்கு ஒரு வாக்கியத்துக்கு 2 வகையாக பிரித்து 2 வகையாக 3 வகையாக பிரித்து கூட பொருள் நாம் அனுபவிக்க முடியும். பல பாசுரங்களிலே நாம் அனுபவித்திருக்கிறோம் அல்லவா. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. குரல் உருவாய் நின்று சிறிய வடிவு எடுத்ததும் பின்னர் பெரிதாக வளர்தலுக்கு கருவியாக நின்று இறந்து அவர் எடுத்துக்கொண்ட வாமன வடிவமே இரக்கத்தை உண்டாக்குவதாக இருந்தது. அதற்கும் மேலே மாவலியை இறந்து மாவலி மண், மாவலி தன்னுடையது என்று உரிமை கொண்டாடி செருக்கியிருந்த பூமி அவனுடைய பூமி அல்ல, அது எம்பெருமானுக்கு சொந்தம். உலகமெல்லாம் எம்பெருமானுக்கு சொந்தம். ஆனால் மாவலி அதை தன்னுடையது என்று உரிமை கொண்டாடி செருக்கி கொண்டிருந்தானாம். அதனாலே மாவலி மண். தாளால் அளவிட்ட தன் திருவடிகளுக்கு அளப்பதற்கு உரியதாக அடிக்கீழ் இட்டு கொண்டு நின்ற நிலை தன் திருவடிகளுக்கு அந்த மண், அந்த மாவலி மண் அளப்பதற்கு உரியதாக அடிக்கீழ் இட்டு கொண்டு நின்றான் அல்லவா. 2 அடியில் அளந்து விட்டான். அதற்கீழ் இருந்தது அல்லவா. தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை, தட்சிணையாக மகாபலி கொடுத்த கொடை இன்னும் போதாது என்னும்படியாக இருந்தவன். மாபலி சக்கரவர்த்தியிடம் வேள்வி பூமியில போய் என் இறக்கிறான். அவன் அவ்வளவு வாமனனாக, அவன் யார்? திருமகளை மார்பிலே கொண்டவன், அதை ஒரு புலித்தோலால் மறைத்து கொண்டு நிற்கிறான். அவன் எவ்வளவு, அவனுக்கு இந்த தட்சணை போதுமா? அவன் 3 அடி மண் கொடு, என் கால அந்த சின்ன பிஞ்சு கால்களை வைத்து 3 அடி மண் கொடு என்று கேட்டால் அது கொடுத்தால் போதுமா அவனுக்கு? அப்படி கொடுத்த மகாபலி கொடுத்த கொடை இன்னும் போதாது என்னும்படியாக இருந்தவன் என்றும் பொருள் செய்யலாம். தக்கணைக்கு மிக்கானை என்று. அது அல்லது தட்சணை வழங்குவதற்கு மிக மிக ஏற்றவன், முதல் மரியாதை செய்வதற்கு ஏற்றவன். அதை ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் என்றும் சொல்லலாம். தோளாத மாமணியை தொலை போட்டு நூலிலே கம்பியிலே கோர்த்து சிலர் பயன்படுத்துவது போலல்லாமல் தொலை இடப்படாத காரணத்தினால் ஒளி மழுங்காதிருக்கின்ற சாதிரத்தினத்தை, சாதிரத்தினம் அப்படியே ஒளி வீசி கொண்டிருக்கும். அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதனை மழுங்கடித்து அதில் ஒரு பங்கப்படுத்துகிறோம் அல்லவா. அது இல்லாமல் தனியாக அந்த ரத்தினக்கல் எப்படி தகதக என்று ஒளி வீசி கொண்டிருக்குமோ அது மாதிரியானவன் தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை உன்னை பிரமாணமாக கொண்டவர் பெற்ற பேர் இருந்தவாறே. 2ஆம் திருவந்தாதியில அடியார்கள் 2ஆம் திருவந்தாதியிலே ஆழ்வார் சொல்வார், உன்னை பிரமாணமாக கொண்டவர் பெற்ற பேரு இருந்தவாறே என்று அடியார்கள் ஈடுபட்டு எப்பொழுதும் நெஞ்சிலே அனுபவித்துக் கொண்டிருப்பவன். கேளாச்செவிகள் தொண்டர்க்கினியானை கேளாச்செவிகள் செவியல்ல. எம்பெருமானுடைய கீர்த்தியை கேட்க என்றால் கேளோம் கேட்க மாட்டோம் என்று இருக்கக்கூடியவர் செவி. உண்மையான ஒலியை உணரும் செவிகள் அல்ல, அவை துளைகளே. கேட்டாமே வசைமொழி, நல்லா கேட்டிய என்று சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி இது வசைமொழி என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. இந்த பாசுரத்தில் அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை நாம் அனுபவிக்கலாம். நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண்
தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை, தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை, கேளாச் செவிகள் செவியல்ல கேட்டாமே என்ற இந்த எம்பெருமானை, எம்பெருமான் புகழ்களை, எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை, இலக்கியங்களை கேட்காத செவிகள் அல்ல, செவியல்ல கண்டாமே என்று சொல்லுகிறார். அறுதியிட்டு சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். நீழ்வான் குரல் உருவாய் நின்றிருந்து மாவலிமண் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை, தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை, இனியான் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.